ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமி ஸ்டைல்ஸ் ஷார்ட் வீடியோ. இன்றைக்கி வந்து என்னோட இன்னொரு ஸ்ட்ரெச்சை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், டிஸ்க்ளைமர், இது வந்து யூ ஹாவ் டு டூ இட் வெரி ஸ்லோ. ஒரு சேரோ ஒரு ஸ்டூல் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அப்புறம் இந்த லெவலுக்கு வாங்க. ஓகேவா? இது வந்து இந்த ஹிப்பு மாபிலிட்டிக்காக பண்ணுறது. எனக்கு தெரியல எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து லேடிஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த ஹிப்பு ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க. ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் டூ திஸ் ஃபார் த எக்ஸசைஸ் பர்பஸ். இப்போ என்னென்னா, வீட்டில் வந்து நம்ம டைனிங் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அது டைனிங் டேபிளில் வந்து நம்ம இடுப்பளவுக்கு இருக்கணும். ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இந்த இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காலை எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு ஃபுல் பாதமும் டேபிள் மேலே இருக்கணும். இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ரெண்டு கையும் பின்னால் வச்சுட்டு இப்படி முன்னால் வந்து இப்படி இப்படி வேணும்னா இந்த காலர் ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கலாம். இல்லையா நீங்கள் இதை கூட இப்படி ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாம். ஒரு 10 டைம்ஸ் நான் பண்ணுவேன். இதை பண்ணிவிட்டு கீழே வந்து அதாவது நம்ம வந்து டிப்பி டோஸில் நிற்கணும். இந்த மாதிரி இது நல்லா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும், இந்த க்ளூட்லேயும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். மெயின் திங், பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த கூன் போடுற மாதிரி ஹஞ்ச் பேக்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அது ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவேன் நான். இருங்க, உங்களுக்கு அந்த காலை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இந்த காலில் நான் பண்ணுறேன். சரிங்களா? என்னோட ஆங்க்லெட்டை வந்து அந்த பேண்ட்டுக்குள்ளே சொருவிருக்கேன். இது வந்து இப்படி முன்னாலேயும் பின்னாலேயும் போகணும். மெயின் திங் வந்து இந்த பாதம் வந்து ஃபுல்லாக டேபிள் மேலே இருக்கணும். பாதி இப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல் பாதமும் டேபிள் மேலே இருக்கணும். இது ஒரு வகையான நம்ம ஹிப் ஸ்ட்ரெச். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், என்னோட கீழே அந்த புதிய காலை பாருங்கள். இப்படி நம்ம வந்து மேலே வரணும். பார்த்தீங்களா? பட் அப்போ கூட ஃபுல் பாதமும் டேபிளில் இருக்கணும். கீழே அந்த காலை பாருங்கள், டிப்பி டோஸில் நிற்கணும். அந்த மாதிரி இப்படி பண்ணணும். நான் ஒன்று 8 டைம்ஸ் பண்ணுவேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் இது டேபிள் மேலே காலை கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூலு பெஞ்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த இதில் இப்படி பண்ணுங்கள் சேர் மேலே. பட் அந்த இது வந்து குஷன் இருக்கக்கூடாது. சேர் வந்து சாலிட் சேரில் வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். பட் நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, இந்த ஹெல்த் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஒல்லியாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது கிடையாது. இது வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதுக்காக. ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் உங்களோட லேட் 40s ஏர்லி 50ஸில் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தே ஆர் நாட் வந்து அவங்க வந்து அப்படியே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெர் ஆர் மெனி அதர் ரீசன் வை தே குட் பி வெரி ஸ்லிம். அந்த 40s அந்த மெனப்பாசல் டைம் வரும்போது நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாத இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து வெயிட் போடும். பட் நம்ம வந்து சாப்பாடு, இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், நம்மளோட லைஃப்பில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அது வந்து நம்ம பாடியில் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி அப்படி அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த ஏர்லி 40s லேட் 40s அந்த ஏர்லி 50s இதிலெல்லாம் கொஞ்சம் வெயிட் போடும், பாடி மாறும். எஸ்பெஷலி உமன் வித் மெனப்பாஸ் கண்டிப்பாக வந்து ஒரு சில வெயிட்டெல்லாம் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் வந்து நம்ம வந்து டெய்லி நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுதா, ஒரு சில இதெல்லாம் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசனை பண்ணி அதை பண்ணுங்கள். இப்போது இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் அந்த ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் போட்டிருந்தால, அதை எத்தனை பேர் பண்ணீங்க, ட்ரை பண்ணிங்களா, உங்களால் முடிஞ்சதா அப்படின்றதுல இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு அது வந்து I wanted to know how many of you tried and how you felt it. Okay, thank you. Thanks for watching my short video, and I will see you all in the next short video. Thank you. Bye.